என்ன ஆச்சு? தாத்தா உடம்பு சரியில்லையா? வா பாண்டி, நேத்து ராத்திரில இருந்து நல்ல ஜுரம். அதான் பத்து போட்டிருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருங்க மாமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ரோட்டில் பார்த்தாலே நம்மளை அந்த மரம் மறைக்கும். இதில் வீட்டு வாசல் வேற கட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ஆள் இருக்கா இல்லையா? இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. எங்கே மலரக்கானா? கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கா? சரி, நானும் அப்படியே கிளம்புறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இரு பாண்டி, டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ இல்லை, இருக்கு, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வரேன் தாத்தா. முறைச்சு தான் கொள்ளணும், இருமி கொள்ளுகிறா. என்ன மலரே, ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஸ்கூல் லீவ் போட்ட? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் லீவ் போட்டிருப்பேன்ல. ஆமா, லீவ் போட்டிருப்பேன். 3 வருஷமா +2 எழுதிட்டு இருக்கேன். இந்த வருஷமா முடிக்கணும்னு உள்ள போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்னடா சொல்ற? என் சாமியே நீதான். ஏய் உன்னா மாட்டிக்கிட்டியா? எப்படிண்ணா இருக்கு? நல்ல சரக்கு தாண்டா, பாரு. தரமா இருக்குண்ணே. ஜெகனே அண்ணா, மனோஜுக்கு சரக்கு எடுத்து வச்சிட்டியா? என்ன எடுத்து வச்சிட்டேண்ணா. எவ்வளோ தேரும்? சீக்கிரமா அழுங்க. 150 கிலோ தேரும்ண்ணே. 150. சங்கிலி, இதெல்லாம் விற்று உடனே காசு ஆக்கிடு. சரி, நான் வித்து காசு ஆக்கலண்ணே. ஏய், இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாம். மணி பத்திரம், சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிண்ணே. வெளியாளுங்க யாரும் உள்ளாரம் பார்த்துக்கடா. பிரச்சனைனா தகவல் அனுப்பு. நீங்கள் இருக்கிறப்ப எங்களுக்கு என்னென்ன கவலை? சரி போ. சரிண்ணே. சரக்கெல்லாம் நல்லா கட்டியிருக்கீங்கடா. போ போ. மேலே போகும்போது எங்கடா போனேன்? இனிமேல் வேண்டதுக்கு மோடது மட்டும் தான் இந்த இடத்த விட்டு போகணும். எங்கேயாவது போனால் தொலைச்சிடும். இதான் கடைசியாக இருக்கும். கொன்றுவேன். பார்த்து போ. வரேன்டா. வண்டியா?
வணக்கம்ண்ணா. என்ன மனோஜ் ரொம்ப நேரம் காக்க நல்லா வச்சுட்டானா? ஆண்ணா இந்தாண்ணா பணம். நீ கேட்ட சருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு போ. அண்ணே பாத்தியா, எப்போ வாழ் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, இப்போ என்ன கொண்டு போய் சொல்கிற? ஏன் பயமா இருக்கா? எனக்கா பயம்? பயந்தா தொழில் செய்ய முடியுமா? வாழ் முத்து கரெக்டாக சரக்கு நான் சேர்த்துட்டு இருந்தான், அவன் ஆளையே காணா. யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா? தெரிஞ்சா சொல்லு, போகிற போக்கில் போட்டு போகிறேன். என்ன மனோஜே? உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போ, சரக்கு ஒன்று வந்து சேரும். சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துணும்னே. செவலை திரும்பி சரக்கு கேட்டானடா? இன்னும் கேட்கலண்ணா. அவனை தேடிட்டு தானே இருக்கோம், இன்னும் மாட்டலண்ணே. பார்த்துக்கலாம் வா. வணக்கம் சார். நான் எஸ்ஐ. வணக்கம் வாசானா. விடு. வாப்பா. அப்புறம் தொழில எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் புண்ணியத்தில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நானே கால் பண்ண நினச்சிருந்தேன், நேரில் பார்த்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் டிஎஸ்பி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால் எதுக்கும் உன்னோட சரக்குலாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லாம் காசு வாங்குறவங்க தானப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் சரக்கெல்லாம் நல்ல ரேஞ்சில் போயிட்டுருக்குப்பா. நம்மளையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது. இதில் மட்டும் குறியா இருங்க. வரும் போ. சரி வரேன். சரிங்க சார், வரேன் சார். வரது பாப்பா. வானே. வணக்கண்ணே. எப்படி இருக்கையா? நல்லா இருக்கண்ணே. ஆமாம், நேற்று தான் ஆண்டிப்பட்டிக்கார பசங்க போட்டு அடிச்சு விட்டியாமே, பாத்தியா? உன்னை தான் சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணே நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? பார்த்துக்கலாண்ணே. நம்ம பண்ணுற தொழில் தப்பான தொழில். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி வரேண்ணே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கய்யா. வாப்பா, இப்பதான் வாரியா? என்ன ஆத்தா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே. போய் தூங்க வேண்டியதானே? போர்வதாப்பா மடிச்சு. வணக்கம் நீ. உடம்பு பார்த்துக்கோ ஆத்தா. சரிப்பா. வணக்கம் அண்ணி. குடுறா பணத்தை, உள்ள வை. கேப்பா, கஞ்சா வித்து வித்து பணத்தை கொண்டாந்து கொடுக்குற, அந்த பிள்ளை வாங்கி வாங்கி வைக்கிறதில்ல. பேசாம இருங்க அத்தா, இல்ல எங்களுக்கு தெரியும். சொன்னா கேளியா? இந்த நார பொழப்பு வேணாம்ப்பா, உழைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆத்தா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இருங்கடா, சட்டையை மாற்றிட்டு. சரிங்கண்ணா, சரிண்ணா. என்ன ஆத்தா, நல்லா இருக்கியா? போடா, நீ இருக்க கட்டி நானும் என் மகனும் நல்லா இருக்கிறது எப்படி? ஏய் ஜெகனே, இதுக்கப்புறம் இங்கே உட்காந்தா ஆத்தா கச்சேரி வச்சிரும், நம்ம போவோம். போங்க போங்க போங்க, கொள்ள போங்க. என் வயிற்றுல பிறந்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை.